இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது எண்ட் டு எண்ட். அப்பப்போ நான் அதுல இருக்கிற பவர் குரி எடிட்டர்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் இது பவர் குரி எடிட்டர் நம்ம ஆல்ரெடி பவர் குரி எடிட்டர் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நாம வந்து பவர் பிவட்ல என்னென்ன பண்ணுவோம், டாக்ஸ் எப்படி எழுதுறது, டாக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஆஹ் அதெல்லாம் நான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் அப்பப்போ நான் சைட் பை சைட்ல அப்பப்போ சொல்லிடுவேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பவர் குரி எடிட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? பவர் குரி எடிட்டர் ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு வந்து நான் ஒரு டேட்டா செட் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, இது வந்து வேர்ல்டு கப் மேட்சஸ் இருக்குல்ல, அதனோட பால் பை பால் டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் வித் 2024 T20 வேர்ல்டு கப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இதை ஏன் எடுத்தேன்னா எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் ஷேரால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இதுதான் சொல்லியிருக்கணும். ஜி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டீங்களா? ஓகே. நான் வந்து டேட்டா செட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து கிரிக்கெட் டேட்டா செட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாரும் கிரிக்கெட் மதன், நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா? பாப்பேன் ஜி. அதனாலதான் சரி கிரிக்கெட் டேட்டா செட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு இதுதான் டேட்டா செட்டு. வேர்ல்டு கப் டேட்டா பால் பை பால் டேட்டா இருக்கு நம்ம கிட்ட. ஒரு பால் என்னென்ன ஆச்சுன்னு வேர்ல்டு கப்போட லாஸ்ட் T20 வேர்ல்டு கப் இருந்துச்சு, அதனோடது பால் பை பால் நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். இதுல என்னென்ன காலம் ஹெட்டர் இருக்குன்னு பாத்துக்கங்க. இது மேட்ச் ஐடிங்கிறது, அதாவது மேட்ச்க்கு ஒரு ஒரு ஐடி மாதிரி, மேட்ச் நம்பர், மேட்ச் ஐடி. அப்புறம் சீசன் வந்து 2024, இது குரூப், எந்த குரூப்ல மேட்ச் நடந்துச்சு, மேட்ச் நம்பர், எத்தனாவது மேட்ச் அந்த சீசனுக்கு, அதாவது வேர்ல்டு கப்புக்கு, அப்புறம் என்னைக்கு நடந்துச்சு, என்ன வென்யூல நடந்துச்சு, எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுச்சு, பவுலிங் பண்ணுச்சு, இன்னிங்ஸ் எத்தனாவது இன்னிங்ஸ், ஓவர் ரேட்டு எப்படி, லைக் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அந்த மாதிரி. அப்புறம் பவுலர் நேம், ஸ்ட்ரைக்கர் நேம் என்ன, பவுலர் நேம் என்ன, பேட்ஸ்மேன் நேம், பவுலர் நேம். ஓகே. அப்புறம் அந்த பால்ல 4 போச்சா, எக்ஸ்ட்ராஸா, வைடா, லெக் பைஸா, நோ பாலா, விக்கெட் போயிருந்துச்சுன்னா என்ன டைப் ஆஃப் விக்கெட்டு, யார் டிஸ்மிஸ் ஆனது, ஃபீல்டர் நேம், யார் ஃபீல்டர், என்ன டைப் ஆஃப் டிஸ்மிசல், அண்டு லைக் ஃபீல்டர் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான டேட்டா செட் தான். மொத்தமா நம்ம கிட்ட இருக்கிறது அரௌண்ட் 11,585 லைன் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்னென்ன அனலைஸ் பண்ண போறோம்னா, இந்த டேட்டா செட்டை வச்சு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ண போறோம். யாரு அந்த T20 வேர்ல்டு கப்ல யாரு ஹையஸ்ட் ரன் கேட்டர், அப்புறம் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் அனலைஸ் பண்ண போறோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரன்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஓவர்ஸ், லைக் எந்தெந்த ஓவர்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதிக ரன் அடிச்சுக்கிறாங்களா, அந்த வேர்ல்டு கப்பையே கம்பேர் பண்ண போறோம், எந்த ஓவர்ல அதிகமான ரன் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் எந்த பேட்ஸ்மேன் வந்து அதிக 6-4 அடிச்சிருக்காங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், டோட்டல் விக்கெட், அதாவது மொத்தமா எத்தனை விக்கெட் ஒரு பவுலர் எடுத்துக்கிறாங்க, எக்கனாமி ரேட் எந்த பவுலருக்கு பெஸ்ட், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் விக்கெட், எந்தெந்த ஓவருக்கு நமக்கு விக்கெட் விழுந்திருக்கு, அப்புறம் லைக் எந்த பவுலர் வந்து மோஸ்ட் டாட் பால் போட்டுருக்காங்க அந்த வேர்ல்டு கப் சீரீஸ்ல. அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் வச்சு அனலைஸ் பண்ண போறோம். அப்புறம் டிஸ்மிஷன் மோட வச்சு அனலைஸ் பண்ண போறோம். ஓகே தானே? புரிஞ்சுல? நம்ம இப்போ வந்து என்ன மாதிரி அனலைஸ் பண்ண போறோம், என்ன டேட்டா செட் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட. எனக்கு இது புரிஞ்சிச்சு. இதுல ஒரு சின்ன டவுட், புரியுதா? டவுட் இல்ல. இப்போ நீங்க இந்த டேட்டா உங்களுக்கு டேட்டா, நான் டேட்டா எங்க இருந்து ஃபுல் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கேகிள் வெப்சைட் இருக்குது பாருங்க. இதுல ஒரு டவுட். டேட்டா ஓகே, இப்ப டேட்டா உங்களுக்கு கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்க சொல்லிட்டீங்க.
இப்ப ஆமா வந்து எக்கனாமிக் ரன் ரேட்டு நம்ம ஈஸி எக்கனாமிக் ரேட் எவ்வளவு ஃபோர்ஸ் எவ்வளவு சிக்ஸ் அதோட ஆ ஓகே. இப்ப ஒரு சிலது வந்து கால்குலேட் பண்ணா அதை பத்தி தெரிஞ்சா மட்டும் கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபார்முலாஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எல்லாமே இருக்கு கேப்டன். ஜஸ்ட் நீங்க சம் பண்ணீங்கன்னா இப்போ வந்து டோட்டல் ரன்ஸ் இது இந்த அந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாமே எத்தனை ரன்ஸ் அடிச்சுக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன பாப்பீங்க? ஜஸ்ட் நீங்க இதனோட டோட்டல் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். கரெக்ட் தானே? ரன்ஸோட டோட்டல் ஆமா எடுத்தீங்கன்னாவே அது உங்களுக்கு எனக்கு ரன்ஸ் பிரச்சனை இல்ல, ஃபோர் சிக்ஸ் பிரச்சனை இல்லை பையன். இந்த ஆ எக்கனாமிக் ரன் ரேட் சொன்னீங்களா, இப்ப இவர் வந்து இவ்வளவு வச்சிருக்காரு அவ்வளவு வச்சிருக்காரு அதெல்லாம் அந்த கவலை மாதிரி பண்ணாதீங்க வரும்போது கேப்டன். எது அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நீங்க எந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு ஒரு டொமைனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ம். அதெல்லாம் நமக்கு கேட்டி கொடுக்கறப்பவே நமக்கு அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம். okay, அந்த மாதிரி தான் கேட்டேன். அத பத்தி நீங்க ஃபார்முலா பத்தி எல்லாம் நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஃபார்முலால எல்லாமே ஓகே. என்ன லாஜிக் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி லாஜிக்கல் தான் நாம இது ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. டேட்டா செட் எங்கிருந்து டவுன்லோட் பண்ணா அந்த கேகிள் வெப்சைட் போயிட்டு கிரிக்கெட் பால் பை பால் டேட்டா செட்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேகிள் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இது 2 MB இருக்கு பாருங்க. இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். டேட்டா செட் அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணி கிளீன் அப் பண்ணிட்டு நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதனோட அடிஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய கிரியேட் பண்ணும். நான் போக போக இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ப்ராஜெக்ட்ல. இது ஒரு ப்ராஜெக்டே எடுத்துக்கங்க. இது வந்து CSV ஃபைலா இருக்கு. எப்பவுமே டைரக்டா லோட் கொடுக்காதீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. ஏன்னா அப்பதான் பவர் கோட் எடிட்டர்ல நான் ஓப்பன் ஆகுது. மதன் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம்? நமக்கு டேட்டா உள்ள வந்துருச்சு. எரர் இருக்கா செக் பண்ணலாம் ஜி ஃபர்ஸ்ட். ஓகே கரெக்ட். எந்த லைட் ஐட்டம்ல எரர் கரெக்ட் தானே? எப்படி செக் பண்றதுன்னு தெரியுங்களா எரர்? இங்க மேல நம்ம பெர்சன்டேஜ் இருக்கும். கரெக்ட். இங்க இருக்கு. எந்த லைன் ஐட்டம்லயும் எரர் ஃபர்ஸ்ட் வந்து அததான் செக் பண்ணும். ஒரு ப்ராஜெக்ட் உள்ள ஒரு காலம் எதை இம்போர்ட் பண்றோமோ அதை வச்சு நம்ம டேட்டா செட் வச்சு அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அது கேப் இருக்கான்னு பார்க்கணும். லைக் நல்லா, அதாவது வேல்யூ இல்லாம இருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் ஒண்ணு. அப்புறம் வந்து கேப்ஸ் வந்து நம்பர்ல வராது, அது டெக்ஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தது நம்ம டெக்ஸ்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நல்லா செக் பண்ணோம். நல்ல வந்து இங்கெல்லாம் எதுவுமே இல்ல. லாஸ்ட் ஃபியூ காலம்ஸ்ல இருக்கு. ஆனா இது வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா டேட்டா செட்டப் படி ஓகே தான். எல்லா பாலுக்கும் நமக்கு விக்கெட் போகாது. சரியா? நமக்கு வந்து மேட்சுக்கு ஒரு இன்னிங்ஸுக்கு 10 விக்கெட் தான். அதனால 10 தான் ஃபில் ஆயிருந்திருக்கும். அதுவும் நம்ம எல்லாமே, அதாவது எல்லாரும் அவுட் ஆயிருக்குமான ஒரு மேட்ச்க்கு ஒரு இன்னிங்ஸ் 4 விக்கெட் தான் போயிருக்கும், ஒரு இன்னிங்ஸ் 3 விக்கெட் தான் போயிருக்கும். அதனால இது வேலிட் தான், பிளாங்க் இருந்துச்சுன்னா. கரெக்ட் தானே? அடுத்தது நம்ம வந்து டேட்டா செட்டோட டைப்பை பார்க்கணும் ஒரு காலமுக்கு. கரெக்ட் தானே? இது ஐடி வந்து நமக்கு வந்து மேட்ச் ஐடி வந்து நமக்கு வேலிடா இருக்கா, இது வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட்ல இருக்கணும், நம்பர் ஃபார்மேட்ல இல்ல. ஓகேவா? சீசன் வந்து 2024 இதுவும் டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கு.
மேட்ச் நம்பர் எதில் இருக்காங்க? டெக்ஸ்டா இல்ல நம்பர் டேட்டா டைப்பா? டெக்ஸ்ட் அதாவது நம்ம கூட்ட போறது கிடையாது. ஓகே கரெக்ட். நான் ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு, அது நான் பின்னாடி சொல்றேன். இன்னிங்ஸ் நம்பரா இருக்கிறதே பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஏதாவது ஆட் பண்றதா இருந்தா தேவைப்படும்ல. இன்னிங்ஸ் நீங்க லாஸ்ட் நான் ஆட் ஒரு பண்ணீங்கன்னா 1-1-1 இருந்துச்சுன்னா நீங்க வந்து எத்தனை ஒரு 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 மேட்சுக்கு 20 இன்னிங்ஸ்னு சொல்லுவீங்களா? அது இன்னிங்ஸ் வந்து அது ஏன்னா நீங்க சொல்லுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் இல்ல, கவுண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் தான் எடுப்போம். சம் ஆஃப் இன்னிங்ஸ் நீங்க ஓகே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே ஓகே. ஓவர் வந்து சரி நம்பர்ஸாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. இதுவும் ஆக்சுவலா டெக்ஸ்டா தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஓவர் தான் சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் 1 to 0 to 6 பால், நெக்ஸ்ட் செகண்ட் ஓவர் சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம். கரெக்ட் தானே? அப்படித்தானே சொல்லுவோம். இதையும் நம்ம சம் பண்ண போறது இல்லை, கரெக்ட் தானே? சம் மதன் ஆமா ஜி, டெக்ஸ்டா வச்சுக்கலாம் பேர். நம்பர் ஆஃப் ரன்ஸ் இல்ல மொத்த இன்னிங்ஸுக்கு எவ்வளவு ரன் எடுத்தாங்கன்னு அதை ஆட் பண்ணுவோமா என்ன? ஆமா. அப்ப வந்து கண்டிப்பா இது டெசிமல் இருக்கிறது ஓகே நினைக்கிறேன். ஓகே எக்ஸ்ட்ராஸ் வைடு இது எல்லாமே நம்பர் ஃபார்மேட்ல இருக்கணும். ஏன்னா நம்ம டோட்டல் பண்ணுவோம், ஒரு இன்னிங்ஸ்க்கு ஒன்று டோட்டல் பண்ணுவோம், கரெக்ட் தானே? நோ பால்ஸ் ஓகே. விக்கெட் டைப் இது ஓகே. இது எல்லாமே இப்போ வந்து டேட்டா டைப் அலைன் ஆயிடுச்சா? ஓகே எல்லா காலமுக்கும். இன்னொன்னு பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க டேட் ஃபார்மட் செக். டேட் வந்து எந்த எரரும் வரல, கரெக்டாக தான் இருக்கு. டேட் வந்து டேட்டோட ஃபார்மேட்ல தான் இருக்கு. டேட்டோட ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஓகே எரர் இல்லங்கனால நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட்னு சொல்லிக்கணும். ஆமா 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 ஆமா. அது வந்து எந்த எரருமே காட்டல நமக்கு. இன்னொன்னு சொல்றதுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்க இது பண்றப்ப லிஸ்ட் மே நாட் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். நீங்க ஃபுல் லிஸ்ட் பார்க்கணும்னா லோட் மோர் கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஃபுல்லா காட்டும். ஓகே நம்ம அனலிசிஸ் பண்ண போறதுல நமக்கு ஒரு ஒரு ஃபைண்டிங்ஸ் என்ன இதுக்கு என்ன வரணும்னா, நமக்கு ஓவர்னு இருக்கு. ஓவர் வந்து நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஓவர்னு நம்ம கரெக்டா இது பண்ண முடியாது, கரெக்ட் தானே? அதனால நான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர், தேர்ட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது எப்படி லாஜிக்கலா சேஞ்ச் பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இப்படி நம்பர் இருக்கு. ஒன்று வந்து கேப்டன், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சொல்லுங்க எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு. நம்பர் ஆஃப் பால்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜி? இல்ல நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க இது நம்பர் ஆஃப் பால்ஸ்னு எடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஓவர்னு இது எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும்? இது வந்து நமக்கு வந்து ஒரு தாட்டி பண்ணோம்னா நமக்கு எல்லா காலமும் அப்ளை ஆகணும். இது பார்த்தோன்னே சொல்லலாம். நீங்க வந்து இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்னு நம்ம இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும், கரெக்ட் தானே? இந்த ஃபர்ஸ்ட் 6 பால் இதே மாதிரி நமக்கு இப்போ நீங்க ஒன்றை மட்டும் ஃபில்டர் பண்ணீங்கன்னா நிறைய 6 பால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பால் எல்லா மேட்ச்லயும் ஒரு இன்னிங்ஸுக்கும் வரும், கரெக்ட் தானே? நீங்க எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல சேஞ்ச் பண்ணணும், கரெக்ட் தானே? இப்ப இது எப்படி பண்ணணும்னா இந்த காலம் வச்சுட்டு நான் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நான் எப்படி யூஸ் பண்றேன்னு என் லாஜிக்கு நான் சொல்றேன். நான் இதை எப்படி மாத்தணும். இப்ப காலம் இந்த செலெக்ஷன்ல இருந்து நான் கஸ்டமைஸ் காலம் ஒன்று கிரியேட் பண்றேன். காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் நான் 2 எக்ஸாம்பிள் தருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து காலம் கிரியேட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். கஸ்டம் காலம் யூஸ் பண்ணலாம், ஆனா அது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். லைக் ஃபார்முலா இது பண்ற மாதிரி இருக்கு. நான் இப்போ சொன்னோனையுமே அதுவே எனக்கு பிரிச்சிருச்சு பாருங்க. நம்பர் ரவுண்ட் டவுன் இப்போ வந்து நான் 0ன்னு கொடுத்த ஃபர்ஸ்ட் காலமே
எனக்கு வந்து எல்லா காலமுமே பிரிச்சு தந்துச்சு பாருங்க, 1 2 3 அப்படின்னு. கரெக்ட் தானே? செவன். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. நான் ஒரு ஒரு இது கொடுத்தோன்னே ஒரு காலம் என்னன்னா ரவுண்ட் டவுன் பண்றது அப்படிங்குது. ரவுண்ட் டவுன் பண்றாங்கிறது இந்த நம்பர்ஸ. கரெக்ட் தானே? இந்த ரவுண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு இந்த 0ன்னு கிடைச்சிருமா? கிடைச்சது பிரவி. அது எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர் 0 இருக்குங்க. என்ன புரியல? அதுதான் இந்த காலம். அதான் ஒரே நிமிஷம். அது வரேன் நான். ரவுண்ட் டவுன் பண்ணிட்டேன் இப்ப. ரவுண்ட் டவுனை நம்ம வந்து ஓவர் நம்பர் ஸ்டார்ட்னு வச்சுக்கிறேன். சும்மா இந்த காலம் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த காலம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நான் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் போறேன், செலெக்ஷன் கொடுக்குறேன். என்ன வந்துச்சு எனக்கு? நம்பர் ஆஃப் ஓவர் ஸ்டார்ட் பிளஸ் 1ன்னு வந்துச்சு. கரெக்டா? இதுதான் நமக்கு கரெக்டான ஓவர் நம்பர். கரெக்ட் தானே? புரிஞ்சா இது எல்லாத்துக்கும்? மாதிரி 50 காலம் போடணும் இது. என்ன எல்லா காலமுக்கும் அப்ளை ஆயிருக்குங்க கேப்டன். இப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் ஓவர். நீங்க எந்த இந்த ஒரு ரோ ஃபில்டர் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஓவர் தான் வரும். எத்தனை காலம் இருந்துச்சுன்னா அந்த காலம் நீங்க வந்து இப்போ 17வது ஓவர் இந்த ஓவர் இது பண்றீங்க. இது இப்போ வந்து எத்தனாவது ஓவர் வந்திருக்கணுங்க? 18 வந்திருக்கணும். 18 வந்திருக்கா? 18th ஓவர் தானே இது? ஆமா. இந்த காலம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த காலம் நமக்கு தேவையில்லை. கரெக்ட் தானே? அதனால நான் இந்த காலம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுதான் ஓவர் நம்பர். ஓவர் நம்பர் வந்து எனக்கு டெக்ஸ்ட்ல இருந்தாவே போதும். நான் இந்த ஓவர் நம்பரை சம் பண்ண போறது இல்லை. ஓகே தானே? உங்களுக்கு புரிஞ்சுல நான் இந்த ஓவர் நம்பர் எப்படி எடுத்திருக்கேன்? நமக்கு ஓவர் நம்பர் தேவை. நான் ஒரு காலம் தேவைன்னா எப்படி கிரியேட் பண்ணணும்? ஜி ஒரே தடவை கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா ஜி? ஒரு தடவை. கண்டிஷனல் காலம் கிரியேட் பண்ணலாம். கண்டிஷனல் காலம் கிரியேட் பண்ணலாம். அதோட எனக்கு இந்த காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ 2 காலம் கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடியும். நீ கண்டிஷனல் காலம்னா யோசிச்சு ஃபார்முலா எழுதணும், அந்த மாதிரி இருக்கும். அதுவும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்க்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே. இப்போ கிரியேட் பண்ணதை டெலீட் பண்ணிட்டேன். பெஸ்ட் வே வந்து காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். கண்டிஷனல் காலம் கொடுத்தோம்னா என்ன பிரச்சனைனா நேற்று நம்ம ஒன்னொன்னுக்கும் நம்ம கொடுக்க முடியாது. லைக் இப்போ பாத்தீங்கன்னா நீ 0.1 தனியா கொடுக்கணும், 0.2 தனியா கொடுக்கணும், 3 தனியா கொடுக்கணும். கரெக்டு தானே? இதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா நீ ஓவர் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0.1 இருந்துச்சுன்னா எனக்கு 1ன்னு அவுட்புட் கொடு. மறுபடி 0.2ன்னு இருந்தா எனக்கு வந்து 1ன்னு அவுட்புட் கொடு. இப்படி கொடுக்கணும். கரெக்ட் தானே? லெஸ் தென் 1 கொடுக்கலாம். அப்படி வேணா கொடுக்கலாம். அதுக்கு குட் ஐடியா. லெஸ் தென் 1 கொடுக்கலாம். இட் பிகின்ஸ் வித் இது வந்து ஓவர் நம்பரை நம்ம நம்பரா வச்சிருக்கணும். இப்ப அதாவது இது நம்பரா வச்சிருக்கணும். நம்ம கண்டிஷன் காலம் கொடுத்து ஓவர்
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா 1. அப்போ இங்க ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாதாடியே. ஓவர் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா 2. அப்படின்னா நமக்கு இது ஓவர்லாப் ஆகாதா? ஓகே, ஓவர்லாப் ஆகல. ஓகே, நம்ம இப்படி கிரியேட் பண்ணா நமக்கு மொத்தமா 19 ஓவருக்கும் நம்ம கிரியேட் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 3. ஓவர் நம்பர் less than or equal to 4. இந்த மாதிரி நம்ம 20க்கும் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிஷனல் காலம் கிரியேட் ஆயிடும். ஒரே ஷாட்ல நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அது பாஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ வந்து புரியுது தானே ரெண்டு பேத்துக்கும்? இப்போ வந்து என்ன எழுதிக்கிறோம்னா ஜஸ்ட் இஃப் கிளாஸ் கேப்டன், உங்களுக்கு புரியுதுல்ல? இது ஏன் கிரியேட் பண்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா கேப்டன்? ஹலோ கேப்டன். மதன், உங்களுக்கு புரியுது தானே? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓவரை கன்சிடர் பண்றோம், அதனால நம்ம நம்பருக்காக இந்த காலம் கிரியேட் பண்றோம். ஓகே சார். இப்போ சொல்லுங்க கேப்டன். இப்படி வந்து நம்ம 20க்கும் கிரியேட் பண்ணோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்படி கிரியேட் பண்றேன்னா கிரியேட் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து நான் வந்து பெஸ்ட் மெத்தட் நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒன்னுக்கும் கண்டிஷன் எழுதிட்டு இருக்கணும் அங்க போய். அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த கஸ்டம் காலமுக்கு பதிலாக நான் வந்து கிரியேட் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கிரியேட் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஃப்ரம் செலெக்ஷன் நான் இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து செலெக்ஷன்ல இருந்து எனக்கு வந்து இப்போ நான் அதை ரவுண்ட் அப் பண்ண சொல்றேன். இப்போ வந்து எனக்கு 1 நான் இங்கேயே கொடுக்குறேன். இது வந்து எப்படி எடுத்துக்குதுன்னு பாரு. இது வந்து பர் நம்பருக்கு ரவுண்ட் அப் பண்ணிடுது, அவ்வளவுதான். ஜி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டவுன் பண்ணீங்க இல்லையா? ரவுண்ட் டவுன் பண்ணப்ப அப்போ வந்து நான் 0ன்னு கொடுத்தேன், ரவுண்ட் டவுன் பண்ணிச்சு. நான் இப்போ 1ன்னு கொடுத்தோன்னே அது ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. நமக்கு ரவுண்ட் அப் தான் தேவை ஆக்சுவலா. கரெக்ட் தானே லாஜிக்கலா? ஓகே. அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம இது கிரியேட் பண்ணிடலாம். ஓவர் நம்பர். கேப்டன் புரியலன்னா அப்பவே கேளுங்க. ஏன்னா இன்ட்ராக்டிவா இருந்துச்சுன்னா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது வந்து நான் டெக்ஸ்டா மாத்திக்கிறேன். அப்புறம் இந்த காலம்னு எனக்கு டெக்ஸ்டா இருக்கும். ஓவர். ஓகே, இதுதான் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளீன் அப் பண்ணியாச்சு. நம்ம வந்து அடுத்தது பவர் கோடி எடிட்டருக்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. க்ளோஸ் அண்ட் ரிப்ளை கொடுத்தேன் மேல அங்க பவர் கோடி எடிட்டர்ல. இப்போ இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடும். பவர் கோடி எடிட்டர் விண்டோ க்ளோஸ் ஆயிடும் நமக்கு. இப்போ பவர் பிக்குள்ள வந்தாச்சு. பவர் பி டெஸ்க்டாப்ல நம்ம அந்த பவர் கோடி எடிட்டர்ல பண்ற வரைக்கும் அது வந்து பவர் கோடி எடிட்டர் போகும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பவர் பிவட்ல பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் போய் இந்த மாடல் வியூ நமக்கு வந்து ஒரே டேபிள் தான் இருக்குது இப்போதைக்கு.
நான் இந்த மாடல் வியூ மட்டும் உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாடல் வியூ மட்டும் இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு டேபிள் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். டே டேபிள் கிரியேட் பண்ண ரிலேஷன் கிரியேட் பண்ணுங்க. டே டேபிள் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ணல. நம்ம நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன், பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன தேவை? டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை ஈச் பேட்ஸ்மேன். இதுக்கு நம்ம டேக்ஸை கிரியேட் பண்ண தேவையில்லை, டேரக்டா எழுதிடலாம். நமக்கு வந்து ஒரு விஷுவல் வந்து நான் மேட்ரிக்ஸ் விஷுவல் எடுத்துக்கிறேன், மேட்ரிக்ஸ் ஆர் டேபிள். நீங்க போய் ஜஸ்ட் இந்த மேல கிளிக் பண்ணீங்கன்னா விஷுவல் வந்து உள்ள வந்துடும். இப்ப இந்த விஷுவலுக்குள்ள எப்படி ஒரு டேட்டா கொண்டு வரணும்? நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் தான். இல்ல நம்ம போய் இங்க செலக்ட் பண்ணோம்னாவே வந்துடும். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஸ்கோர்டு பை ஈச் பேட்ஸ்மேன். ஒரு பேட்ஸ்மேன் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். நமக்கு கரெக்ட் தானே? ஸ்கோர் எல்லாம் இந்த டோட்டல் எல்லாம் T20 சீரீஸ் ஃபுல்லாவே. இப்ப ஸ்ட்ரைக்கர் அப்புறம் நமக்கு என்ன வேணும்? ரன்ஸ் ஆஃப் த பேட். பேட்டில் இருந்து எவ்வளவு ரன்ஸ் வந்துச்சு, கரெக்ட் தானே? அதுதானே பேட்ஸ்மேனுக்கு சேரும். கிளிக் பண்ணீங்கன்னா வந்துச்சு. இது இது வந்து கிளிக் பண்ணோனையுமே நமக்கு எப்படி இருக்குது, டேட்டா எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு லைனுக்கு ஒரு ஒரு இதா இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணோனையுமே இது என்ன எப்படி காட்டுது பாருங்க, சம் ஆஃப் த ரன்ஸ் ஆஃப் த பேட்ஸ்மேன் வருது. இதனோட எல்லாத்தோட சம்மும் காட்டுது. இப்போ பவர் பில எப்படி இருக்குன்னா ரெண்டு விதமான டேக்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து இம்ப்ளிசிட் அண்ட் அனதர் வந்து எக்ஸ்பிளிசிட். இதெல்லாம் இம்ப்ளிசிட்னா என்னன்னா இன்பில்டா இருக்கிற ஃபங்க்ஷன் டேக்ஸ். அதாவது பவர் பிலயே இன்பில்டா டேக்ஸ் இருக்கு. இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் இது. என்னென்ன இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா, நீங்க இந்த சின்ன ஏரோ இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா சம்மு, ஆவரேஜ், மினிமம், மேக்சிமம், கவுண்ட், டிஸ்டிங் கவுண்ட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியேஷன், மீடியன், இதெல்லாமே நம்ம பவர் பில இன்பில்ட்டா இருக்கு ஃபங்க்ஷன். நம்ம ஜஸ்ட் டிராக் பண்ணி விட்டோம்னா, நம்பர் காலம் ஜஸ்ட் டிராக் பண்ணி விட்டோம்னா நம்ம இதுல எது வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த நம்பர் ஆஃப் ரன்ஸ் பார்த்தோம். இப்ப வந்து இந்த டோட்டலா யார் ஹையஸ்ட் ரன் கெட்டர்ன்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க இங்க போய் ஸ்டார்ட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். குருபாஸ் தான் 281 ரன் அடிச்சிருக்கு. ஜஸ்ட் நீங்க போயிட்டு இது ஸ்டார்ட் மட்டும் பண்ணீங்கன்னா டாப் ரன் கெட்டர் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. அடுத்தது ரோஹித் சர்மா, அடுத்தது டிராவஸ் ஹெட், அடுத்தது டிகாக். இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட் வந்துடும். யாரு லோயஸ்ட் ரன் கெட்டர்னா ஜஸ்ட் நம்ம வந்து இது ஸ்விட்ச் மட்டும் பண்ணா போதும், நமக்கு வந்து லோயஸ்ட் ரன் கெட்டர் வந்துடும். இவங்க எல்லாம் ஸ்கோரே பண்ணல, டீம்ல இருந்தாங்க ஸ்கோரே பண்ணல. அதாவது பேட்டிங் பண்ணிக்கிறாங்க, ஸ்கோரே பண்ணல. மேக்சிமம் பவுலர்ஸா கூடி இருக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஆன்சர் ஆயிடுச்சுல. டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை ஈச் பேட்ஸ்மேன். ஓகே. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஈச் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக் ரேட் தான் என்ன? ஸ்ட்ரைக் ரேட் தான் என்ன மதன்? ஸ்ட்ரைக் ரேட்னா நம்பர் ஆஃப் பால்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல போகும். ரைட். அதோட ரேஷியோ. ஓகே ரைட். கேப்டன் உங்களுக்கு இதுவரை கிளியர் தானே? ஸ்ட்ரைக் ரேட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை கேப்டன். இப்போ வந்து நான் வந்து 10 பால் பிடிச்சி 10 ரன் அடிக்கிறேன் கேப்டன். அப்போ வந்து என் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100. அதாவது 10/10. அப்போ எனக்கு 100 ஸ்ட்ரைக் ரேட் கேப்டன். இப்போ 10 பால் பிடிச்சி நான் 20 ரன் அடிச்சேன்னா என் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200. 10 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறேன்.
இப்ப நம்ம எப்படி இது பால்ஸ் வந்து லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணுங்க. இங்க வந்து நமக்கு பால்ஸே குடுக்கல. கரெக்ட் தானே? எத்தனை பால் ஃபேஸ் பண்ணாங்க? கரெக்ட் தானே? எத்தனை பால் ஃபேஸ் பண்ணாங்கன்னு நமக்கு இங்க எதுவுமே குடுக்கல. இப்ப வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பால்ஸ் எத்தனை பால் பேட் பண்ணிருக்காங்க? அந்த ஓவர்ஸ் கணக்கு வச்சு எப்படி பண்ணலாம்? ஓவர்ஸ் கணக்கு வச்சு எப்படி பண்ண முடியும்? ஓவர்ஸ் கணக்கு வச்சு பண்ண முடியாது. ரன்ஸ் ஆஃப் த பேட் இருக்குதுல்ல, இதை வச்சு அப்போ டாட் பால் வந்து கனெக்ட் ஆகாது. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நீங்க இப்போ வந்து கன்ஃபியூஷனா இருக்கு நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் எடுத்துக்கேன். நான் வந்து ஹார்திக் பாண்டியாவை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் எடுத்துக்கிறேன். அவன் வந்து எனக்கு வந்து இது டோட்டல் பால் ஸ்பேஸ், இது எல்லாமே எல்லா லைன் ஐட்டம்ஸ் வரணும். ஆனா எது வரக்கூடாதுன்னா, எனக்கு வந்து இந்த வைடு மட்டும் வரக்கூடாது. கரெக்ட் தானே? வைடா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவன் கவுண்ட்ல வரக்கூடாது, பேட்ஸ்மேன் கவுண்ட்ல. கரெக்ட் தானே? வைடு நோ பால், நோ பால் வந்து பேட்ஸ்மேன் கவுண்ட்ல வந்துடும், வைடு வந்து வராது. அப்புறம் அது வைடு மட்டும்தான் வராது, மீதி எல்லாமே பேட்ஸ்மேன் கவுண்ட்ல வந்துடும். கரெக்ட் தானே? நோ பாலும் பேட்ஸ்மேன் கவுண்ட்ல வந்துடும். அதாவது நோ பால் அவர் ஃபேஸ் பண்ணாரு. இப்ப எப்படி பாண்டியாக்கு பால்ஸ் எப்படி எடுக்கிறது சொல்லுங்க. சரி, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனா ஒரு மேட்ச் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரியா? இந்தியா இங்கிலாந்து அது மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதையும் ஷார்ட் பை ஓவர், 14வது ஓவர்ல பேட்டிங் பண்ணி வந்திருக்கான், 18வது ஓவர் வரைக்கும் பேட்டிங் பண்ணியிருக்கான். மொத்த பால்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கான்? 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க அப்படி கவுண்ட் பண்ண தேவையில்லை, இங்க போய் செலக்ட் பண்ணீங்கன்னா 14 ரோஸ் ஃபில்டர்னு கீழே காட்டுது பாருங்க. நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம்ல, 14 ரோஸ். அதுல எத்தனை பால் வைடு? ஒரே ஒரு பால் வைடு. அப்படின்னா 13 பால் ஃபேஸ் பண்ணிக்கிறான். கரெக்டு தானே? இது லாஜிக்கலா எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. எப்படி பண்ணலாம்னா, கவுண்ட் ஆஃப் பால்ஸ், கரெக்ட் தானே? கவுண்ட் ஆஃப் நம்ம 0 இருந்தாலும் இதை கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் ஆஃப் ரன்ஸ் ஆஃப் த பேட் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணணும். நம்ம ரன்ஸ் ஆஃப் த பேட் கவுண்ட் பண்ணிட்டு இந்த வைடு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் பால் ஸ்பேஸ் வந்து கிடைச்சிடும். கரெக்ட் தானே? அதான் ஸ்ட்ரைக் ரேட் ஆச்சு மொத்த நம்பரும். ஸ்ட்ரைக் ரேட் கால்குலேட் பண்றது ஃபர்ஸ்ட் பால்ஸ் எதை ஃபேஸ் பண்ணான்னு கால்குலேட் பண்ணும்ல. ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்லிடுவேன். இப்போ வந்து நீங்க இந்த நம்பர் ஆஃப் ரன்ஸ் பை பேட்டு இது வந்து கவுண்டர் மாத்தி விட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் வந்துடும் சொல்லிடுவேன். ஆனா இதுல வந்து வைடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. கரெக்ட் தானே? கவுண்ட் ஆஃப் ரன்ஸ் ஆஃப் த பேட்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்துடும். நம்ம ஸ்ட்ரைக் ரேட் கால்குலேட் பண்ணோம்னா இது தப்பா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வைடை வந்து இது பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? கேப்டன் உங்களுக்கு புரியுதுல? ஏன்னா நீங்க அதிகமா கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்க, அதனாலதான் கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு.
புரியுது. நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துருவேன் ஃபுல் வீடியோ. இல்ல ஸ்ட்ரைக் ரேட்னா ஒண்ணும் இல்லைங்க கேப்டன். நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம்ல, நம்ம வந்து உங்களுக்கு கடைசியில 2 பால் தான் கிடைக்குது கேப்டன். 2 பால்ல ஒரு பால் 4 அடிச்சிடுறீங்க, ஒரு பால டாட் வச்சிடுறீங்க. அப்போ நீங்க 2 பால் புடிச்சிருப்பீங்க, 4 ரன் அடிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்ட் தானே? உங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து அப்ப 200 2 டைம்ஸ். எத்தனை 2 பால் புடிச்சு 2 டைம்ஸ் அதிகமா அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ரைக் ரேட் 200. அததான் இப்ப கால்குலேட் பண்றோம். இப்ப வந்து சம் ஆஃப் த நீங்க எத்தனை ரன் அடிச்சீங்கன்னு இதுல கால்குலேட் பண்ணிட்டோம். சம் ஆஃப் த ரன்ஸ் ஆஃப் த பேட். ரன்ஸ் ஆஃப் த பேட்னா நம்ம ரன் அடிச்சதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்க எத்தனை பால் பிடிச்சிருக்கீங்கன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் இப்போ வந்து ஜஸ்ட் இந்த கவுண்டை மட்டும் எழுதி விட்டேன்னா நீங்க அந்த லாஸ்ட் 2 பாலுக்கு தான் பேட்டிங் இறங்கினீங்க கேப்டன். இப்போ வந்து 5வது பால் 4 அடிச்சிடுறீங்க, 6வது பால் போடுறான், அது வைடா போட்டுறான், மறுபடியும் ஒரு பால் அதுக்கு போடுறான்ல அடுத்த பால். ஆமா. அப்ப வந்து உங்களுக்கு அந்த பால் நீங்க வந்து 0 தான் உங்களுக்கு இருக்கும் அந்த 6வது பால். அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த பாண்டிய எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்க. இப்ப நோ பால் வைடு அதெல்லாம் வந்து நோ பால் வந்து பேட்ஸ்மேன்ல கணக்காயிருங்க கேப்டன், வைடு மட்டும் கணக்காகாது. இங்க வந்து இந்த பால் வந்து பாண்டியா பிடிச்சிருக்கான் 6வது பால், இந்த பால பிடிச்சிருக்கா, ஆனா அது வந்து வைடு போட்டான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு. வைடு போட்டா என்ன ஆகும், இந்த பால் வந்து பாண்டியாக்கு சேராது, வைடு தானே, அதனால இது பாண்டியாக்கு சேராது. அதனால இந்த பால 17வது ஓவர்ல ஒரு வைட் கணக்கு கிரிட்டாஜி, அதுல வந்து மைனஸ் பண்ணணும். 14வது ஓவர்ல பாண்டியா ஸ்ட்ரைக்ல இருந்தப்ப அந்த வைடு வந்து ஒரு வைடு. ஏன்னா இந்த டிரான்சாக்சன் வந்து முன்னாடி மேல் லைன்ல வந்திருக்கும், இந்த வந்து கீழ் லைன்ல வந்திருக்கும், மாறி வந்திருக்கு. ஏன்னா இது வந்து அதுக்கு இப்ப ஏஐ பவர் பியில் என்ன டேட்டா வச்சுதான் எடுக்குது. ஆனா நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து மேல வந்திருக்கும். கரெக்ட் தானே? வைடு ஓட்டதுக்கு அப்புறம் அடுத்த பால் போட்டுருக்கான், அடுத்த பால் சிங்கிள் அடிச்சிருக்கான் அந்த 16.6ல 17வது ஓவர் லாஸ்ட் பால். இப்ப நான் இங்க ஜஸ்ட் கவுண்ட்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் இந்த கவுண்ட்னா நான் இது ஃபுல்லா எடுத்துக்கணும். இப்போ வந்து இதனோட கவுண்ட்னா 1 2 3 இந்த 14ன்னு எடுத்துட்டு வந்துடும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் பெஸ்ட் எக்ஸாம், அதாவது எப்படி உங்களுக்கு விசுவலைஸ் ஆகுதுன்னு தெரியும். பேட்ஸ்மேன் வந்து பாண்டியா, ஸ்ட்ரைக்கர் இங்க போய் இந்த 3 டாட் இருக்குதுல்ல, இப்போ வந்து இதுல போய் நம்ம சர்ச் பண்ண முடியல பாண்டியாவை. இங்க 3 டாட் போய் இது எனேபிள் பண்ணணும் எப்ப நம்ம சைஸர் இது பண்ணோம்னாலும். நீங்க நம்பர் டேட்டா டைப்பா ஏன் வைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, இது ஒரு முக்கியமான காரணம். நம்பர் டேட்டா டைப்பை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்ச் பட்டன் இருக்காது. அதுக்கு தான் நான் டெக்ஸ்ட் டேட்டா டைப்பா வைக்கணும்னு சொல்றேன். பாண்டியாவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு டேட்டால என்ன காட்டுது, அவன் வந்து 14 பால் பேஸ் பண்ண மாதிரி காட்டுது, அதுல ஒரு வைடு. இப்போ வந்து நம்ம வந்து வைட கண்டிப்பா இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ரேட் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தானே கேப்டன்? உங்களுக்கு புரிஞ்சுல? ஆனா இப்ப ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸ்ட்ராக்டா கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஜி, ஏன்னா கவுண்ட் அண்ட் பால் பேட் மட்டும் தான் இருக்கு. அதான் சொல்றேன். இப்போ வந்து வைட இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து இது வந்துருக்குல்ல உங்களுக்கு கவுண்ட்ல காட்டலாம்ல. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு, நான் வந்து இப்போ அதுதான் டாக்ஸ் யூஸ் பண்றோம். டாக்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒன்னு வந்து இம்ப்ளிசிட் இருக்குது அண்ட் எக்ஸ்பிளிசிட் இருக்குது. கரெக்ட் தானே? இம்ப்ளிசிட்னா இன்பில்ட்டா இருக்கிறது,
பவர் பியில் இன்பில்ட்டா இருக்கிறது. இம்ப்ளிசிட்ல என்னென்ன இருக்குதுன்னா நம்ம இந்த கவுண்ட், சம்மு, மின்னு, மேக்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணலாம். இதைவே நம்ம எக்ஸ்பிளிசிட்டாவும் கால்குலேட் பண்ணலாம் நமக்கு. அப்புறம் நம்ம எக்ஸ்பிளிசிட்லயே 2 விதமான டேக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க, நியூ மெஷர் இங்க இருக்கா, நியூ காலம் இங்க இருக்கு. 2 விதமா கிரியேட் பண்ணலாம். நியூ காலம்னு கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஒரு காலம் டிரான்ஸ்பரண்டா ஆட் ஆகும். இப்ப எப்படி கவுண்ட் ஆஃப் பால்ஸ் இப்படின்னு இது பண்றேன். கவுண்ட் ஆஃப் பால்ஸ் கவுண்ட் ஆஃப் ஆஃப் த பேட் இப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த கவுண்ட் ஆஃப் பால்ஸ்னு டோட்டல் வந்து எனக்கு வந்து 11,584 பால்ஸ் வீசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலமா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? மதன், உங்களுக்கு ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னன்னு தெரியும்? நீ ஸ்கேலார் வெக்டார் எதுல கேக்குறீங்க? சிஎஃப்டி இல்லையா? இல்ல சிஎஃப்டி இல்ல. ஸ்கேலார்னா என்ன, வெக்டார் ஸ்கேலார்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் நார்மலா, வெக்டார்னா என்னன்னு சொல்லுவோம். அது இல்ல இதுல எப்படின்னு தெரியல எனக்கு. இதுல இல்ல, நாம் நார்மலா சொல்றோம்னா ஸ்கேலார் வேல்யூவா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? ஸ்கேலார்னா சம் வேல்யூ இருக்கும், வெக்டார்னா டைரக்ஷன் மென்ஷன் பண்ற மாதிரி கணக்கு. அது எப்படின்னா, ஸ்கேலார் வேல்யூனா நமக்கு வந்து யூனிக்கா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது வெக்டார்னா நமக்கு வந்து ஒரு காலம் ஃபுல்லா கிடைக்கும். ஓகே சார், ஓகே. இது வந்து நமக்கு வந்து வெக்டார் வேல்யூ மாதிரி. இப்ப வந்து ஒரு நமக்கு விசிபிளா இந்த டேபிள்லயே ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? இங்க கவுண்ட் ஆஃப் பால்ஸ் ஜி, இந்த 11,584ங்கிறது மொத்த இதோட பால்ஸ் ரேட் தான், மொத்தமா கவுண்ட் ஆஃப் பால் தானே மொத்தமா? ஆமா, மொத்தமான பால். மீட்டிங் எண்டிங் 15 minutes நினைக்கிறேன். என்னங்க? மீட்டிங் இன்னும் 15 minutes ரெண்டாயிரம் நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்டுக்கு இன்னொரு கிரியேட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நான் இங்க நியூ மெத்தட்னு கிரியேட் பண்றேன், அதே தான் கிரியேட் பண்றேன். கவுண்ட் ஆஃப் பால்ஸ், கவுண்ட் ஆஃப் அதே கலம் தான், run off the bat. கிரியேட் ஆயிடுச்சு. இதுல போய் பாருங்க, அந்த காலம் கிரியேட் ஆயிருக்கானு. காலம் தனியே கிரியேட் ஆயிருக்கிறது. காலம் எதுவுமே கிரியேட் ஆகலைங்க. இப்ப நான் இந்த கிரியேட் பண்ண மெத்தடை நான் வந்து உள்ள எடுத்துப்பேன். அதே நம்பர் தான் நமக்கு காட்டுதானே, 11,584. இதுவே நீங்க இந்த காலமா கிரியேட் பண்ணி காலம் இழுத்துட்டீங்கனாலும் அதே வேல்யூ தான் உங்களுக்கு காட்டும். 11,584. கால்குலேட்டட் காலம், கால்குலேட்டட் மெத்தட் இதுக்கு பேரு. கண்டிப்பா எல்லா இன்டர்வியூலயும் கேட்பாங்க, கால்குலேட்டட் காலம்னா என்ன, கால்குலேட்டட் மெத்தட்னா என்ன.
அது கூட இம்ப்ளிசிட் மெஷர்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் மெஷர்னா என்னன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க. புரியுதுங்களா கேப்டன்? புரியுது. கால்குலேட்டர் மெஷர்னா நமக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணிடுங்க கேப்டன். இப்போ வந்து நீங்க இந்த இதை கூட நீங்க எந்த பிளேயரை இழுத்து விட்டீங்கனாலும் அந்த பிளேயருக்கு தகுந்த மாதிரி இது மாறிடும் கேப்டன். பாருங்க, நான் ஸ்ட்ரைக்கரு எத்தனை பால் ஸ்பேஸ் பண்ணா அப்படின்னு நீங்க இது கூட இழுத்து விட்டீங்கன்னா ஒருத்தருக்கு எத்தனை பால் தான் பிரிஞ்சு வந்துடும். ஆனா இது வந்து அப்படி காட்டாது. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் காட்டும். ஜி இது இப்போ டோட்டல் வந்து லைக் ஒய்டிடி மாதிரியா? எப்படி டோட்டல் வந்து அந்த ஒய்டிடி முதல்ல நம்ம சேல்ஸ் கான்செப்ட்ல வைப்போம்ல அந்த மாதிரி தான் இது டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் பால்ஸா? ஒய்டிடிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. இல்ல அந்த மாதிரியான்னு கேட்டேன். அதாவது டோட்டலா கீழே ஒரு வேல்யூ எல்லாமே சமேஷன் பண்ண மாதிரி அந்த மாதிரி தானா இல்ல? இது சம்மேஷன்னா இப்ப வந்து நீங்க இந்த கால்குலேட்டர் மெஷர்னா என்ன, கால்குலேட்டர் காலம்னா என்னன்னு சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு விசிபிளா ஏழாயிரம் ஒரு காலம். இது வந்து கால்குலேட்டர் மெஷரா கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஒரு ஸ்கேலர் வேல்யூவா கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. நீங்க எதுக்கு எந்த ஃபில்டரில் தொட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து கவுண்ட் ஆஃப் பால்ஸ். இப்போ ஆரன் ஜான்சன் வந்து 75 பால் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா 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 கணக்கு படி. ஓகே ஓகே. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் மாறும். இப்போ ரெண்டுக்கும் ஒரு ஒரு ஓன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம வந்து எப்பப்ப கால்குலேட்டர் காலம் யூஸ் பண்ணுவோம், எப்பப்ப கால்குலேட்டர் மெஷர் யூஸ் பண்ணுவோம். தினேஷ் நீ பெஸ்டா சொல்றா. எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவோம் கால்குலேட்டர் காலம்? கால்குலேட்டர் காலம், கால்குலேட்டர் மெஷர் எந்த சினாரியோல நம்ம பெஸ்டா யூஸ் பண்ண முடியும்? அதாவது இப்ப நம்ம ஒரு டேட்டா வந்து ஒரு டேபிளோடயே சேர்த்து கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணோம்னா நம்ம கால்குலேட்டர் காலம்ஸ் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம கால்குலேட்டர் மெஷர்ல கிரியேட் பண்ணி இப்போ நமக்கு ஒரு ஐட்டத்தோட சேல்ஸ் வேல்யூ இருக்கு, அதோட ப்ராடக்ட் பிரைஸ் இருக்குது, கவுண்ட் இருக்கு, மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா கால்குலேட்டர் காலம்ல போட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும் அந்த ப்ராடக்டோடது. இதுவே நம்ம மொத்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணதுக்கு சம்மா கிரியேட் பண்ணி ஒரு மெஷர் ஒரே ஒரு வேல்யூ கொண்டு வரதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நம்ம மோஸ்ட்லி வந்து மெஷர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், கால்குலேட்டருக்காக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். தேவைப்பட்டா மட்டும்தான் கால்குலேட்டர் காலம் போவோம். ஏன் என்ன ரீசன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு 1 lakh ரோஸ் இருக்குன்னா 1 lakh ரோஸ் அது வந்து ஃபில் ஆகும் அந்த வேல்யூ. இப்போ நம்ம டேட்டாவோட அதிகமாகும், நம்ம டேட்டா சைஸ் அது அதிகமாகும். அதனால மேக்ஸிமம் மெஷர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கண்டிஷனல் காலம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நம்ம போலாம். இப்போ வந்து எப்ப கால்குலேட்டர் காலம் போவோம்னா ஏதாச்சும் நம்ம செக் பண்ணி அதை வச்சு ஃபில்டர் பண்ணணும்னா இந்த மெஷர் வச்சு ஃபில்டர் பண்ண முடியாது. ஆக்சுவலா நம்ம வந்து கால்குலேட்டர் காலமா வச்சிருந்தா தான் ஃபில்டர் பண்ண முடியும். நம்ம ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல நம்ம ஃபில்டர் பண்ணணும். இப்போ வந்து எப்படி சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இருக்கு, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் காலம் கிரியேட் பண்ணணும். சரி, இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் நோ பால் ஃபேஸ் எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த பேட்ஸ்மேனு எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு நோ பாலாவது ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எனக்கு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு சொல்றேன். எப்படி எடுப்பீங்க? நம்பர் ஆஃப் நோ பால்ஸ் இழுத்து விட்டீங்கன்னா நோ பால்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க வந்துடும். கவுண்ட் ஆஃப் பால்ஸ் மைனஸ் நோ பால்ஸ். அப்படி இல்ல, எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு நோ பாலாவது ஃபேஸ் பண்ணிருக்கவன் நோ பாலாவது
ஒரு நோ பாலாவது ஃபேஸ் பண்ணிக்கிற பேட்ஸ்மேன் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து வரும் இந்த டேபிள்ல. நான் அது மட்டும் தான் காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பண்ணுவீங்க? 0 தூக்கிட்டாலே வந்துருமே. 0 எப்படி தூக்குவீங்க இந்த டேபிள்ல? இந்த சினாரியோல போய் கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்தா ஓகே ஃபைன் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு நோ பாலாவது ஃபேஸ் பண்ணும். ஆனா எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு ஃபில்டரா வச்சுக்கணும். எனக்கு வந்து இந்த டேபிளும் எனக்கு வந்து ஃபுல்லாவும் பார்க்கணும். அதே எனக்கு வந்து நோபால் ஃபேஸ் பண்ணவங்க மட்டும் பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? அப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் காலமுக்கு தான் போய் ஆகணும். இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா நோபால் ஃபேஸ் இஃப் நம் சம் ஆஃப் த நோபால்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கும். எப்பன்னா ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு எகெயின்ஸ்டா. லாஜிக்கலா எப்படி இருக்குது? ஸ்ட்ரைக்கருக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடாது. ஆமா நோ பால் எப்படி இருக்கணும்? ஒரு பேட்ஸ்மேனுக்கும் நான் செக் பண்ணணும். கரெக்டு தானே? வந்து ஸ்ட்ரைக்கரு சரி, ஒரு பவுலரும் நோபால் போட்டு ஏதோ ஒன்று இருக்குங்களா? வந்து ஸ்ட்ரைக்கரு நோபால் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்களா? இந்த ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் ஃபேஸ் பண்ணிக்கிறாரா? இஃப் லாஜிக் என்னன்னா ஸ்ட்ரைக்கர் வீனஸ் ஏன்டா இது ஸ்ட்ரைக்கர் வர மாட்டேங்குது? ஸ்ட்ரைக்கர் காலம் நேம் என்ன செக் பண்ணுங்க? ஸ்ட்ரைக்கர் டேபிள் தானே? நேம் போடு. சிஐ எஸ்டிஆர்ஐஆர்
ஓகே Striker has sum of no balls equal to 1. சமஸ்த நோ பால்ஸ் வந்து இது கண்டிஷன்ல வரும். ஸ்ட்ரைக்கருக்கு பேஸ் பண்ணணும்னா கால்குலேட்குள்ள இது டேக்ஸ் எல்லாம் பத்தி கவலைப்படாதாங்க. நான் டேக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்னன்னு. ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ஹார்திக் பாண்டியாக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறான். இவன் வந்து நோபாலே பேஸ் பண்ணல. ஒரு நோபால் கூடி இந்த டோட்டலா இது ஃபுல்லா ஹார்திக் பாண்டியா. இதுவே எல்லா பேட்ஸ்மேனுக்கும் கொண்டு வரணும்னா சரி, ரெக்கார்டிங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி கனெக்ட் பண்றேன். மீட்டிங் முடிய போகுது. ஓகே